பல்வேறுபட்ட அரசியல் வன்முறை காரணமாக மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை போன்ற விடயங்கள் தான் கலந்துரையாடல். இது குறித்து நிச்சயமாக தெரிகின்ற விடயம் தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் வடக்கு பிரதேசத்தில் தீவிரமாக தேர்தலில் பங்கு பெற்ற அளவுக்கு அதிகமான வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் அதை அண்டிய பிரதேசங்களில் மிகவும் குறைவாக இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே காலையில் போன்று பங்களிப்பு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இருந்தே இந்த தேர்தலை பங்கு மத்தியில் காணப்பட்டிருந்தது. சில அரசியல் கட்சிகளும் கூட முடிவுகளை மேற்கொண்டதாக எங்களுக்கு கூறப்பட்டது. இருந்த போதும் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அனுபவங்கள் எவ்வாறு இருந்த போதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் தேர்தலில் பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் வற்புறுத்தி கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த கருத்துக்கு பெரிய அளவான ஒரு வரவேற்பு இருக்கவில்லை என்பது இப்பொழுது தெளிவாகி இருக்கின்றது. அதற்கு புறம்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் பங்கு தீர்மானித்தவுடன் ஆகவே அந்த விடயத்திலும் எல்லா பாகத்திலையும் அதான் முன்னேறிதான் தமிழ் மக்களிடையே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைத்துவம் குறித்து ஒரு கேள்வி அல்லது வெற்றிடம் உருவாக இருக்கிறதா? நிச்சயமாக ஏன் தமிழ் மக்கள் இப்பொழுது இருக்கின்ற பிரதானமான தமிழ் கட்சி வேண்டுகோள் விடுத்த பின்னணியிலும் கூட கலந்து கொள்ளவில்லை என்பதற்கான காரணம் அந்த கட்சி போதுமான அளவுக்கு மக்கள் மத்தியில் இல்லாமல் தந்தை வற்புறுத்துகின்ற ஒரு நிலையில் இல்லாமல் அதனுடைய உறுதித்தன்மை குறைவாக இருக்கின்றது என்று கூற வேண்டும். ஆகவே எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வேறு இருக்கின்ற ஏதாவது ஒரு தமிழ் கட்சியோ தங்களுடைய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் வற்புறுத்துவதற்கான அல்லது உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு யதார்த்தத்தை இது நிரூபிக்கின்றது. அவ்விதம் இல்லாத போது எதிர்வரும் தேர்தல்களிலும் அவர்களுடைய அரசியல் பேரம் பேசுகின்ற இயல்மை பாதிக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் ஏற்படும். தொடர்ந்து இவ்விதம் தமிழ் மக்கள் தேர்தலில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான தீர்மானத்தை மேற்கொள்வார்களாக இருந்தார். எனது கருத்துப்படி தமிழ் மக்களின் தலைமைத்துவத்தில் ஒரு காரிய வெற்றிடம் இருக்கின்றதற்கான மே மாதத்தில் பின்னர் அதற்கு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் பழைய தமிழ் தலைமைத்துவங்கள் இல்லை என்றே நான் கருதுகிறேன். ஆகவே எனது எதிர்பார்ப்பு என்னென்றால் பரிந்துரை என்னென்றால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலாவது ஒரு புதிய இளம் சந்ததியினர் தமிழ் மக்களின் ஜனநாயக பங்களிப்புக்கு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் தலைமைத்துவம் இப்பொழுது வெற்றிடமாக இருக்கிறது அல்லது அதற்குரிய ஒரு தேவை உணரப்பட்டிருக்கின்றது என்று அவர்களுடைய பார்வையை சொல்லியிருக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் என்கின்றது உங்களுடைய நிச்சயமாக அவர்கள் இருவரும் கூறிய கருத்திலே பாரிய ஒரு உடன்பாட்டை காணக்கூடிய இருக்கிறது என்று சொன்னால் நடைமுறையிலே மக்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. இன்று மக்கள் அதாவது பெரும்பான்மை கட்சிகள் பெரும்பான்மை தீர்மானித்துக் கொண்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவை பெற்றுக் கொண்டால் பெரும்பான்மையான தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அப்படி ஏற்கனவே நடைபெற்றது. ஆனால் இன்று நடைபெற்ற வெறுபர்களை பார்க்கின்ற போது இவர்களுடைய கருத்து மிகவும் சாத்தியமான கருத்தாக காணப்படுகிறது. என்றால் யாழ் மாவட்டத்திலே 18% வாக்குகளும் இவன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்ற இதில் நீங்கள் 82ஆம் ஆண்டு அல்லது 88ஆம் ஆண்டு அல்லது 2005ஆம் ஆண்டு விழுந்த பெர்சன்டேஜை பார்த்துக்கிட்ட 20% அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த முறை 43% அவர் பிரசன்னமாக இருக்கின்ற இதை சிலர் வர்ணித்தார்கள். இன்று முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து சென்றன. இதை கூட சில இடங்களிலே இது ஒரு கூட்டணியா அல்லது கூட்டணியா என்று பேசுகின்ற அளவுக்கு பேசப்பட்டது. எனவே இனிமே தமிழ் தலைமைகள் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மக்களின் தேவைகளை அதாவது வெளிநாடுகளில் இருந்து கொண்டு குடும்பங்களில் இருந்து கொண்டு இங்கு அரசியல் செய்வதை நிறுத்தி மக்களுடன் மக்களாக செய்ய வேண்டிய அரசியல் தேவையை மக்கள் இன்று புரிய வைக்கிறார்கள் உண்மை. நீங்கள் மனோகணேசன் அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய காலில் விழுந்து நாங்கள் வாக்குகளை சேகரிக்க தேவையில்லை என்று அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு அவர் போய் சென்று பிரச்சாரம் செய்தால் வாக்குகள் விழும் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய வாதம் அமைந்திருந்தார். அதை தவிர
EPDP கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்குரிய வாக்குரிமையும் வழங்கப்பட்டுள்ளதா என்பது கேள்வி. அப்படி என்றால் எந்த ஒரு தலைமைத்துவத்தினுடைய அதாவது 3 பகுதியாக கூட நீங்கள் பார்க்கலாம். மனோகணேச ஒரு பகுதியாகவும், TNA தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பகுதியாகவும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்னொரு பகுதியாக வைத்து பார்த்தாலும் எந்த ஒரு தலைமைத்துவத்தையும் மக்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை. அந்த வகையில் காந்திமணி வந்து மக்கள் அரசியல் என்று மக்களுக்காக செய்யப்பட வேண்டும். ஆனா அரசியல்வாதிகளுக்கான அரசியல் செய்யப்பட்டால் மக்களுக்கும் செய்வார்கள். இந்த குறிப்பிட்ட விடயத்தை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது EPDP பார்த்தீர்களா என்றால் அவர்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி இருக்கிறார்கள். ஆனால் மாநகர சபையில் தேர்ந்தாட்சி செய்து விட்டார்கள். எனவே அப்ப மக்கள் வந்து இதில் வந்து நிதானமாக இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றால் மாநகர சபையில் அவர்கள் எப்படி போட்டிட்டு இருக்க வேண்டும், தனியாக போட்டிருக்கணும். அப்ப மக்கள் சிந்திப்பார்கள். ஆனா இவர்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநகர சபையில் சேர்ந்தாட்சி என்றால் இவருடைய கொள்கை எல்லாம் என்னாட்சி என்றுதான் கேட்பார்கள். அப்ப அந்த வகையில் தான் மக்கள் அவருடைய கருத்துக்களை எப்படி கையாளுகிறார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கும். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக உரிமை இந்த தேர்தல் பிரச்சாரக்கூடியது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எல்லாம் அது ஒரு பேச்சுக்கு தான் கூட நாங்கள் அவருடன் திட்டவட்டமா பேசி அவர் எங்களுடன் இருந்தவர் அவர் அப்படி ஒரு கொள்கை எதையும் எங்களுக்கு எடுத்து கூறவில்லை. இதுவரை ஜனாதிபதியோ அல்லது அக்லஜவானந்த அவர்களோ முற்று முழுதாக மக்கள் முன்னிலே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை பேசவில்லை.